ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் கோழியும் கும்பலங்காவும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். கும்பலங்கான்னா பூசணிக்காய். நம்ம கேரளா பாலக்காடு ஜில்லையில் ஒரு ஃபேமஸான குழம்பு தான் கோழியும் கும்பலங்காவும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு போனால் அவங்க வச்சு கொடுப்பாங்க நாட்டுக்கோழியும் கும்பலங்காவும் போட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஊருக்கு போனாலும் அம்மாவும் வச்சு கொடுப்பாங்க கோழியும் கும்பலங்காவும் போட்டு. இன்றைக்கி அக்கா வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பூசணிக்காய் கொடுத்து விட்டாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நம்ம கீ ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே அந்த அரிசி ரொட்டிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன், மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுமே காய் போட்டுட்டேன். நம்ம கும்பலங்காவும் பூசணிக்காவும் உருளைக்கிழங்கும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணினதுமே அந்த பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் விசில் விட்டு 2 விசில் விட்டதுமே நல்லா கோழியும் கும்பலங்காவெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.